எழுத்துக்கு வணக்கம் பிள்ளைகள். இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு விருப்பமான பாடம் ஒன்றை நாங்கள் படிப்போம். என்ன, நாங்கள் எங்களோட வகுப்பறையில உருக்களை எண்ண பழகி இருக்கிறோம். நிறைய உருக்கள் எல்லாத்தையும் நாங்கள் எண்ண பழகி இருக்கிறோம். இன்றைக்கு இந்த உருக்களை பயன்படுத்தி நாங்கள் கூட்டுறது, இந்த உருக்களை பயன்படுத்தி கூட்ட போறோம் இன்றைக்கு. அப்ப பாருங்க, உங்களுக்கு இந்த கூட்டுறதுக்கு முதல் நான் உங்களுக்கு ஒரு மெனக்கணிதம் சொல்றேன். நீங்க அந்த மெனக்கணிதத்தின் விடிய கண்டுபிடிக்க வேண்டும். விடிய கண்டுபிடிச்சு சரியா சொல்றவருக்கு பாராட்டுகளும் பரிசும் வழங்கப்படும். சரி பாருங்க, உங்களுடைய அப்பா சந்தைக்கு போயிட்டு வரைக்க மாம்பழம் வேண்டி வாரார். அதுல உங்களுக்கு 2 மாம்பழம் தார, தம்பிக்கு 1 மாம்பழம் கொடுப்பார். இப்ப அப்பா எத்தனை மாம்பழம் வேண்டி வந்திருக்கிறார்? சந்தையில இருந்து வரைக்கும் எத்தனை மாம்பழம் வேண்டி வந்திருக்கிறார்? சொல்லுங்க விடிய. உங்களுக்கு 2, தம்பிக்கு 1. என்ன எண்ணுங்கோ, விடைய சொல்லுங்க. ஓ 3. எத்தனை மாம்பழம் வேண்டி கொண்டு வந்திருக்கிறார்? 3. உங்களுக்கு 2, தம்பிக்கு 1. 1, 2, 3. அப்ப சரியான விடைய சொன்னாங்களுக்கு டீச்சர் பாராட்டு. சரி, இப்ப உங்களுக்கு நான் உருக்களை காட்ட போறேன். இந்த உருக்களை எண்ணி நீங்க சொல்ல வேணும். என்ன, இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல என்ன பொருள் இருக்கு? ஓ, என்ன பொருள் இருக்கு? சத்தமா சொல்லுங்க. ட்ரோஃபி, உங்களுக்கு விருப்பமான சாப்பாடு. என்ன, சரி, இந்த எழுதுவோம், எண்ணுவோம். முதல்ல இந்த உருக்களை எண்ணுவோம். இந்த டீச்சர் அடையாளம் போடுறா. 1, 2, 3. அப்ப இதுல 3 ட்ரோஃபி இருக்குது. இந்த 3 ட்ரோஃபிய நாங்கள் அங்கால இதை எண் குறியில எழுத போறோம். 3 எண் குறியில எழுத போறோம். சரி பாருங்க, 3 எழுதுறேன். உங்களை எல்லாருக்கும் எழுத தெரியும் 3. பாத்தீங்களா? அப்ப இதுல எத்தனை ட்ரோஃபி இருக்குது? 3 ட்ரோஃபி இருக்குது. அப்ப அந்த 3 நான் எண் குறியில எண்ணி எழுதி இருக்கிறேன். என்ன, 1, 2, 3. இதுல மொத்தமாக 3 ட்ரோஃபி இருக்குது. சரி, அடுத்தது பாருங்க. இது என்ன பொருள்? ஓ, மாம்பழம். என்ன, எங்களுக்கு விருப்பமான பழம் மாம்பழம். சரி, இதுல எத்தனை மாம்பழம் இருக்குன்னு நாங்கள் எண்ணுவோம். நீங்களும் டீச்சரோட சேர்ந்து எண்ண வேணும். என்ன எண்ணுங்கோ. 1, அடுத்தது 2, 3, 4. இதுல எத்தனை மாம்பழம் இருக்கு? ஓ, 4 மாம்பழம் இருக்குது. அந்த 4 பாருங்க, எண் குறியில டீச்சர் எழுதுற. எண் குறியில 4 மாம்பழம் இருக்குது. திருப்பி சத்தமா எண்ணுங்க. எண்ணுங்க. முதலாவது 1, 2, 3, 4. எத்தனை மாம்பழம் இருக்குது? ஓ, 4 மாம்பழம் இருக்குது. அப்ப 4 பாருங்க, டீச்சர் அங்கால எழுதி இருக்கிற எண் குறியில இலக்கத்துல எழுதி இருக்கிற டீச்சர் படிவா. ஓ சரி, அடுத்தது பாருங்க. இது என்ன பொருள்? சத்தமா சொல்லுங்க. குடை. இது என்ன பொருள்? குடை. நாங்கள் இப்ப மழை காலத்துக்கு எல்லாருக்கும் வேணும் குடையில. அப்ப பாருங்க, இந்த குடைகளை எண்ணுவோம். இதுல எத்தனை குடை இருக்குன்னு எண்ணி அங்கால எண் குறியில எழுதுவோம். சரி, நீங்கள் எண்ணுங்க. நான் சரி போட நீங்க சத்தமா எண்ண தொடங்க வேணும். 1, 2, 3, சத்தமா சொல்லுங்க. 4, 5. இதுல எத்தனை குடை இருக்குது? 5 குடைகள் இருக்குது. என்ன, 5. 1, 2, 3, 4, 5. பாருங்க, 5 டீச்சர் குறியிலே எழுதுறேன். ஐந்து குடைகள் இருக்குது. சரி, 5 திருப்பி எண்ணுவோம். 1, 2, 3, 4, 5. 5 குடைகள் காணப்படுது. அப்ப 5 அங்கால எண் குறியில டீச்சர் எழுதி இருக்கிறார். 5.
சரி, அடுத்ததை பாருங்க. அடுத்தது பாருங்க, என்ன படம்னு சொல்லுங்க. அடுத்ததை பார்த்து. இதுல என்ன இருக்குது? ஓ, பூ இருக்குது. என்ன இருக்குது? பூ. என்ன பூ? ரோசா பூ இருக்குது. என்ன, இந்த ரோசா பூக்களை எண்ணுவோம். அந்த ரோசா பூக்களை நாங்கள் முதல்ல எண்ணுவோம். சரி பாருங்க, நான் சரி போட்டு எண்ணுறேன். 1 2 3 4 5 6 7. இதுல எத்தனை ரோசா பூ இருக்குது? ஓ, 7 பூ இருக்குது. என்ன, எத்தனை ரோசா பூ இருக்குது? 7 பூ இருக்குது. இத நான் இந்தியால எண் குறியில போட்டிருக்கிறேன். எண் குறியில எழுதுறேன்னா 7 ரோசா பூ இருக்குது. திருப்பி ஒரு வேலையை திருப்பி பாருங்கக்கா, எண்ணுவோம். எத்தனை பூ உண்டு? 1 2 3 4 5 6 7. இதுல 7 பூக்கள் இருக்குது. அத இந்த சமனுக்கு அங்கால எண் குறியில நீங்கள் எழுதி இருக்கிறார். 7 பூக்களையும் எண் குறியில எழுதி இருக்கிறார். பாருங்க, அடுத்தது. இதுல என்ன படம் வந்திருக்கு பாருங்க. ஓ, 2 பட்டி இருக்கு. 2 பட்டிகளையும் ஆப்பிள் பழம் இருக்குது. ஓ, ஆப்பிள். என்ன பழம் இருக்குது? ஆப்பிள் இருக்குது. சரி, முதலாவது பட்டியல எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குன்னு சொல்லுங்க. ஓ, சத்தமா சொல்லுங்க. முதலாவது பட்டியல எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கு? ஓ, 2 ஆப்பிள் பழம் இருக்கு. என்ன, முதலாவது பட்டியல எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கு? 2. பாருங்க, 2 எழுதுறா 2 ஆப்பிள் பழம் இருக்குது. என்ன, 2. அங்கால அடுத்த பட்டியல எத்தனை ஆப்பிள் பழம் இருக்குது? ஓ, 1. சரியோ? இப்ப நாங்கள் இந்த 2ஐயும் 1ஐயும் சேர்த்து எண்ணி அங்கால எண் குறியீடு எழுதுவோம். சரி, 1 2 3. அப்ப எத்தனை ஆப்பிள் பழம் இருக்கு? இங்க 3 ஆப்பிள் பழங்கள் இருக்குது. ஏன்னா திருப்பி எண்ணுவோம் பாருங்க. 1 2 3. 3 ஆப்பிள் பழங்கள் இருக்குது. ஏன்னா நீங்க திருப்பி எண்ணுவீங்களோ? தெரியுதோ உங்களுக்கு? 3. ஓ, சத்தமா எண்ணுங்க. திருப்பி நீங்களும் இருக்கா? சேர்ந்து எண்ணுங்க. டீச்சரோட சேர்ந்து எண்ணுங்க. 1 2 3. உங்களுக்கு 3 எழுத தெரியுமோ? ஓ, எழுத தெரியும் உங்களுக்கு. என்ன, இலக்கங்கள் எழுத தெரியும். சரி, அடுத்த படத்தை பாருங்க. நல்ல அழகான பொம்மை இருக்கு. இந்த பொம்மையை பாருங்க. முதலாவது பட்டியல எத்தனை பொம்மை இருக்குன்னு பாருங்க. முதலாவது பட்டியல எத்தனை பொம்மை இருக்குன்னு பாருங்க. சரி போட்டு எண்ணுற. 1 2 சொல்லுங்க. 3. எத்தனை பொம்மை இருக்குது முதலாவது பட்டியல? 3 பொம்மை இருக்குது. பாத்தீங்களோ? சரி, அடுத்தது பாருங்க. அடுத்த பட்டியல எத்தனை பொம்மை இருக்குன்னு எண்ணுவா. சரி போட்டு எண்ணுறேன் பாருங்க. 1 2. பாருங்க, கீழுக்கு எண் குறியில கொள்கிறேன். 2. இனி நாங்கள் இந்த 2 தொகுதிகளையும் எவ்வளவு பொம்மை இருக்குன்னு எண்ணுங்க. திருப்பி எண்ணுங்க. 1 2 3 4 5. மொத்தமாக எத்தனை பொம்மை இருக்குது? ஓ, 5 பொம்மை இருக்குது. மொத்தமாக எத்தனை பொம்மைகள் இருக்குது? 5 பொம்மை இருக்குது. நீங்களும் டீச்சரோட சேர்ந்து சொல்லுங்க. முதலாவது பொம்மையை தொடங்க எல்லாரும். 1 2 3 4 5. எத்தனை பொம்மை இருக்குது? 5 பொம்மை இருக்குது. சரி பாருங்க, இதுல உங்களை போல நல்ல அழகான பொம்பளை பிள்ளை என்ன படங்கள் கிடக்குது. 2 தொகுதிகளையும் படங்கள் இருக்குது. இதுல எத்தனை பிள்ளைகள் இருக்குன்னு சொல்லி நாங்கள் எண்ணுவோம். ஏன்னா முதலாவது பட்டிக்கு இருக்கிற படத்தை முதல்ல எண்ணுவோம். பாருங்க, முதலாவது பட்டிக்கு இருக்கிற படத்தை முதல்ல எண்ணுவோம். சரி, நான் சரி போட்டு எண்ணுறேன். சரியோ? சரி போட்டு எண்ணுறேன்னா 1 2 3
4 4 முதலாவது பட்டி எத்தனை எத்தனை படம் இருக்குது? ஓ 4 படம் இருக்குது பாருங்க. 4 என்ற எண்குறிய டீச்சர் எழுதி இருக்கிறேன். 4 இருக்குது. சரி, அடுத்த பட்டிக்கு இருக்கிற படத்தை பாருங்க. ஓ சொல்லுங்க. 1 2 3 என்ன? அப்ப 3 என்ற எண்குறியிலையும் டீச்சர் எழுதி இருக்கிறார். அப்ப இந்த 2 தொகுதியையும் இனி சேர்ப்போம், ஒன்று சேர்ப்போம். 2 தொகுதியையும் சேர்த்து எண்ண போறோம் திருப்பி. அப்ப நீங்களும் சேர்த்து எண்ணுங்க. அங்க 1 சத்தமா சொல்லி எண்ணுங்க. 1 2 3 4 5 6 7. அப்ப 7 என்ற எண்குறிய மொத்தமாக 7 பொம்மை இருக்கு. அப்ப 7 என்ற எண்குறிய அங்கால எழுதி இருக்கிறேன் டீச்சர் பாருங்க. 7 சரி, அடுத்த கணக்க பாருங்கோ. இது என்ன படம்னு சொல்லுங்க. ஓ சத்தமா சொல்லுங்க. ஓ நல்ல வெள்ள முயல் இருக்குது. என்ன நல்ல வெள்ள முயல் இருக்குது. 2 தொகுதியாக வெள்ள முயல் இருக்குது. இந்த 2 தொகுதிக்கு இருக்கிற 2 தொகுதிகளையும் எத்தனை முயல்கள் இருக்குன்னு சொல்லி எண்ண போறோம். இந்த 2 தொகுதிக்கும் இருக்கிறத ஒன்று சேர்த்து எண்ண போறோம். சரியோ? சரி பாருங்க, நான் இப்ப சரி அடையாளம் போட்டு எண்ண தொடங்க போறேன். நீங்களும் சேர்ந்து எண்ணுங்க. டீச்சரோட சேர்ந்து எண்ணுங்க. டீச்சரோட சேர்ந்து சொல்லுங்க. ரைட். 1 2 3 4 5 6 5. முதலாவது தொகுதிக்குள்ள 5 முயல் இருக்குது பாருங்க. 5 இலக்கத்தை 5 என்ற எழுதுக்குறிய டீச்சர் எழுதி இருக்கிறார். முயலுக்கு பக்கத்துல 5. சரியோ? அடுத்த பாருங்க, அடுத்த தொகுதிக்குள்ள எத்தனை இருக்குன்னு பாப்போமா? எண்ணுங்க. 1 சேர்ந்து எண்ணுங்க. 2 3 4. எத்தனை முயல் இருக்குது? 4 முயல் இருக்குது. அப்ப 4 என்ற எண்குறிய அடுத்த தொகுதிக்கு டீச்சர் எழுதி இருக்கிறார். இப்ப இந்த 2 தொகுதிக்கே இருக்கிற எண்குறிய ஒன்று சேர்த்து எழுத வேணும். இனி பாருங்க, திருப்பி எண்ணுறேன். 2 தொகுதிக்கு இருக்கிற முயலை ஒன்று சேர்த்து எழுத எண்ண போறோம். அங்க நீங்களும் சேர்ந்து சப்தமா சொல்லி எண்ண வேணும். 1 2 3 4 5 6 7 8 9. எத்தனை முயல் இருக்குது 2 தொகுதிக்கு சேர்த்து? ஓ 9 முயல் இருக்குது. எத்தனை முயல் இருக்குது? 9 முயல்கள் இருக்குது. சரியோ? இந்த 9 திருப்பி இருக்கா எண்ணுவோம் நாங்கள் சேர்த்து. நான் 2 தொகுதிக்கும் எத்தனை முயல் இருக்குன்னு திரும்ப இருக்கா எண்ணுவோம் பாருங்க. 1 2 3 4 5 6 7 8 9. பாருங்க, மொத்தமாக 9 முயல் இருக்கு. 2 தொகுதிக்கு நாங்க சேர்த்து கூட்டி பார்த்தால் 9 முயல் இருக்குது. பாருங்க, அங்கால 9 என்ற எண்குறி டீச்சர் எழுதி இருக்கிறார். உங்களுக்கு 9 எழுத தெரியுமோ? ஓ என்ன பாருங்க, 9. சரி, அடுத்த படம் என்னன்னு சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. என்ன படம்? ஓ புத்தகம். என்ன நாங்கள் இப்ப இந்த புத்தகங்களை சேர்த்து எண்ணுவோம். இதுல எத்தனை புத்தகம் இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் இதுல எண்ண போறோம். என்ன இதுல எத்தனை புத்தகம் இருக்குன்னு சொல்லி அடையாளப்படுத்தி எண்ணுவோம். நீங்களும் டீச்சரோட சேர்ந்து எண்ணுங்க. எத்தனை புத்தகம் இருக்குன்னு எண்ண போறோம்னா சரி பாருங்க, நீங்க எண்ணுங்க. நீங்கள் எண்ணுங்க. ஓ 1 2 3 4 5. இதுல எத்தனை புத்தகம் இருக்குது? 5 புத்தகங்கள் இருக்குது. இதுல எத்தனை புத்தகம் இருக்குது? 5 புத்தகம் இருக்குது. சரியோ? திருப்பி எண்ணுங்க. ஒருக்கா சத்தமா எண்ணுங்க. 1 2 3 4 5. இதுல எத்தனை புத்தகங்கள் இருக்குது இந்த வரிசையில? ஓ இந்த வரிசையில 5 புத்தகங்கள் இருக்குது. என்ன அங்க டீச்சர் அங்கால 5 இலக்கம் எழுதி இருக்கிறா. ஏன்னா இந்த எண்குறியில எழுதி இருக்கிறா டீச்சர் 5. எத்தனை புத்தகம் இருக்குது? 5. சரி, அடுத்த படத்தை எண்ணி சொல்லுங்க டீச்சர். நாம நீங்கள் முதல்ல எண்ணுங்கோ. நான் விட்டுட்டு இருக்கிறேன், எண்ணுங்கோ.
ரைட் எண்ணுவோமா டீச்சரோட சேர்ந்து நீங்க சத்தமா எண்ண வேணும் எண்ணுங்கோ போங்க 1 2 3 4 5 6 7 இதுல எத்தனை மாம்பழம் இருக்குது எத்தனை மாம்பழம் இருக்குது மொத்தமா 7 மாம்பழம் இருக்குது இதுல மொத்தமாக எத்தனை மாம்பழம் இருக்குது 7 மாம்பழம் இருக்குது சரியோ இந்த 7ஐயும் இன்னும் ஒருக்கா திருப்பி எண்ணுவோம் சரி நீங்க சத்தமா சொல்லணும் சத்தமா எண்ணுவோம் சரி மாம்பழம் தொடங்க முதலாவது மாம்பழத்துல கையிடையுங்க 1 2 3 4 5 6 7 மாம்பழம் இருக்குது இதுல மொத்தமாக இந்த வரிசையில 7 மாம்பழம் இருக்குது அந்த 7 நீங்க எண்ணி போட்டு அங்க பக்கத்துல டீச்சர் எண்ணி குறியில போட்டிருக்கிறார் பக்கத்துல எழுதி போட்டு எண்ணி குறியில டீச்சர் போட்டிருக்கிறார் சரியோ எண்ணுவீங்களோ இப்ப என்ன தெரியுமோ சரி இன்னும் ஒரு கணக்கு செய்வோம் சரி பாருங்க இது என்ன படம் நட்சத்திரம் என்ன படம் இதுல நட்சத்திரங்கள் காணப்படுது இந்த நட்சத்திரங்களையும் நாங்கள் இந்த வரிசையில இருக்கும் நட்சத்திரங்கள் இத்தனை நட்சத்திரங்கள் கண்டு ரைட் அங்க தொடங்குவோம் முதலாவது படத்துல தொடங்குவோம் சத்தமா எண்ணுங்கோ அங்க 1 2 3 4 5 6 7 8 9 இதுல எத்தனை பேருக்கு 9 எழுத தெரியும் இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்குது 9 நட்சத்திரம் இருக்குது ஏன்னா இந்த 9 அஞ்சல் எழுதி குறியில எழுதுறேன் பாருமா 9 இப்படி வந்து கொண்டு போய் இப்படி கொண்டு வாங்க 9 இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்குது 9 நட்சத்திரங்கள் இருக்குது 9 நட்சத்திரம் இருக்குது திருப்பியும் இந்த நட்சத்திரத்திற்கு எண்ணுவோம் நட்சத்திரத்தில் எண்ணுவோம் முதலாவது நட்சத்திரத்தில் எல்லாரும் தொடங்குவோம் முதலாவது நட்சத்திரத்துல பாருங்க 1 2 3 4 5 6 7 8 9 இந்த வரிசையில 9 நட்சத்திரம் இருக்கு அந்த பாருங்க சமன் போட்டு டீச்சர் அங்கால அதை போட்டிருக்கிற அந்த நட்சத்திரத்தை 9 நட்சத்திரம் அப்ப 9 2 குறியில டீச்சர் போட்டிருக்க சரியா சரி இனி ஒருக்கா திரும்பவும் ஒருக்கா பாப்போம் இருக்கா சரியோ திரும்பவும் ஒருக்கா பாப்போம் நாங்கள் வகுப்பறையில நிறைய உருக்களை எண்ணிட்டோம் நாங்க வகுப்பறையில நிறைய உருக்களை எண்ணிட்டோம் எண்ணினாங்கள் நிறைய உருக்களை எண்ணினாங்கள் இன்றைக்கு உருக்களை கூட்டினாங்க உருக்களை சேர்த்துனாங்க உருக்கு சேர்த்துனாங்க இன்றைக்கு இதுல பாருங்க எத்தனை டொஃபி இருக்குதுன்னு எத்தனை டொஃபி இருக்குன்னு சொல்லுங்க எல்லாரும் சத்தமா எத்தனை டொஃபி இருக்குது சத்தமா சொல்லுங்க 3 டொஃபி இருக்குது எத்தனை டொஃபி இருக்குது 3 சரி 3ஐயும் ஒரு எழுதுங்க சத்தமா சொல்லுங்க 3ஐயும் எண்ணுங்க 1 2 3 என்ன 3 எழுதிட்டோமா பாருங்க எண்புரியில 3 எழுதி இருக்கு சரி இதுல எத்தனை மாம்பழம் இருக்குன்னு சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க எத்தனை மாம்பழம் 4 ரைட் அடுத்தது அடுத்தது என்ன குடை இதுல எத்தனை குடை இருக்குது எத்தனை குடை இருக்குது அங்காலையும் சேர்த்தணும் 2 பக்கத்துலயும் சேர்த்தணும் என்ன 5 குடை இருக்குது எத்தனை குடை இருக்குது 5 குடை இருக்குது அடுத்தது ரோசாப்பூ இருக்குது இதுல எத்தனை ரோசாப்பூ இருக்குது அங்கால 4 இஞ்சால 3 அப்ப 4 3 எத்தனை சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க 4 3 எத்தனை 7 பாருங்க 7 எண்குறியில டீச்சர் எழுதி இருக்கிறார் இலக்கத்துல போட்டிருக்கிறேன் பாருங்க அடுத்தது பாருங்க ஏன்னா ஆப்பிள் இருக்குது ஏன்னா 2 தொகுதிகளே ஆப்பிள் இருக்கு 2 தொகுதியா இருக்குது ஆப்பிள் ஒரு பெட்டிக்கு 2 ஆப்பிள் இருக்குது மற்ற பெட்டிக்கு 1 ஆப்பிள் இருக்குது அப்ப இதை சேர்த்து ஆயத்தன இந்த 2ஐயும் 3ஐயும் சேர்த்து ஆயத்தன இந்த 2ஐயும் 3ஐயும் சேர்த்து சொல்லுங்க 3 எத்தனை 3 இதுல மொத்தமாக எத்தனை ஆப்பிள் இருக்குது 3 ஆப்பிள் இருக்குது
ஏன்னா இதுல எத்தனை ஆப்பிள் இருக்குது? 3 ஆப்பிள் இருக்குது. பாருங்க, இதுல 2 தொகுதிகளையும் பொம்மை இருக்குது. 2 தொகுதியா பொம்மைகள் இருக்குது. முதலாவது தொகுதிக்குள்ள எத்தனை பொம்மை இருக்குது? டீச்சர் இலக்க எண் குறியில எழுதி இருக்குது பாருங்க. ஓ, 3 பொம்மை இருக்குது. அடுத்ததுல எத்தனை பொம்மை இருக்குது? அடுத்த தொகுதிக்குள்ள 2. அப்ப 3யும் 2யும் சேர்த்து சொல்லுங்க. ஓ, எத்தனை? 3யும் 2யும் கூட்டினா எத்தனை? 5. இதுல மொத்தமாக எத்தனை பொம்மை இருக்குது? 5 பொம்மை இருக்குது. பாருங்க 5 எப்படி எழுதுறேன்னு பாருங்க. சரி, இதுல முதலாவது தொகுதிக்குள்ள எத்தனை படம் இருக்குது? இரண்டாவது தொகுதிக்குள்ள எத்தனை இருக்குன்னு பாருங்க. முதலாவது தொகுதிக்கு எத்தனை இருக்குது? ஓ, 4 பொம்மை இருக்குது. முதலாவது தொகுதிக்கு எத்தனை இருக்குது? 4 இருக்குது. இரண்டாவதுக்கு எத்தனை இருக்குது? 3 இருக்குது. அப்ப 4யும் 3யும் சேர்த்தா எத்தனை? ஓ, 4யும் 3யும் சேர்த்தா எத்தனை? 7 பொம்மை இருக்குது. என்ன எத்தனை இருக்குது? 7. பாருங்க டீச்சராங்கால இந்த 2 தொகுதியையும் சேர்த்து போட்டு 7 போட்டுருக்கா. தெரியுதோ? ஓ, அடுத்தது முயல். என்ன முதலாவது பெட்டிக்குள்ள எத்தனை முயல் இருக்குது? 5 முயல் இருக்குது. இரண்டாவது பெட்டிக்கு எத்தனை முயல் இருக்குது? இலக்கத்துல எழுதி இருக்கிற டீச்சர் 4 இருக்குது. அப்ப இந்த 5யும் 4யும் சேர்க்க வேணும். என்ன 5யும் 4யும் சேர்க்க வேணும். 5க்கு அடுத்தது 6, 7, 8, 9. பாருங்க அன்பு, அங்கால எண் குறியில 9 எழுதியிருக்கிறார் டீச்சர். இதுக்குள்ள 9 முயல் இருக்குது. சரி, அடுத்தது இந்த வரிசையில இருக்கிற இந்த புத்தகத்தை எண்ணுறது. ஏன்னா இதுல எத்தனை புத்தகம் இருக்கிறது? இந்த உருவி எண்ணுவோம். ஏன்னா எண்ணி போட்டீங்க. இதுல எத்தனை புத்தகம் இருக்குது? ஓ, அங்க எண் குறியில எழுதி இருக்கிறது பாருங்க. ஓ, 5 புத்தகம் இருக்குது. சரி, அடுத்த வரிசையில பாருங்க. அடுத்த வரிசையில எத்தனை மாம்பழம் இருக்குது? இஞ்சால நீங்க நான் வெட்டி போட்டு போட்டுருக்கேன் பாருங்க. ஓ, 7. இதுல எத்தனை மாம்பழம் இருக்குது? 7 மாம்பழம் இருக்குது. அடுத்தது என்ன படம்? ஓ, நட்சத்திரம். என்ன இதுல எத்தனை நட்சத்திரம் இருக்கு? இந்த எண்குறி போட்டிருக்கிறான். ஓ, 9 நட்சத்திரங்கள் இருக்குது. இதுல எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது? 9 நட்சத்திரங்கள் இருக்கு. போட்டிருக்கு 9 நட்சத்திரங்கள். சரியோ? அப்ப பிள்ளைகள், அப்ப இன்றைக்கு நாங்கள் உருக்களை ஒன்று சேர்த்து கூட்டினாங்க. இன்றைக்கு நாங்கள் உருக்களை என்ன செய்தாங்க? ஒன்று சேர்த்து கூட்டினாங்க. கூட்டி எண் குறியில எழுதி இருக்கிறோம். எண் குறியில எழுதி இருக்கிறோம். உங்களோட செயல்நூல், கணித செயல்நூல் புத்தகத்துல கணக்கு இருக்குது. இந்த சேர்த்து எண்ணுறக்கூடிய இது உங்களோட செயல்நூல்ல இருக்குது. அப்ப இந்த செயல்நூல் பயிற்சியை நாங்கள் செய்வோமா? சரி, வணக்கம்.